எல்லோரும் போற பாதையில தான் நீங்களும் போகணும்னு யார் சொன்னது? உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நிமிடத்திற்கு வரவேற்கிறேன். ஒரு காட்டுக்குள்ள 2 பாதை பிரியுது. ஒரு பாதையில நிறைய பேர் நடந்து போயிருக்காங்க. இன்னொரு பாதை யாரும் நடக்காத பாதை. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான் ஒரு சாய்ஸ் வரும். எல்லாரும் இதை தான் செய்யறாங்க. நானும் இதை தான் செய்யணுமா? வேண்டாங்க. சில நேரங்களில் தனியாக தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும். அந்த பாதை ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கலாம். உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கூட கேட்கலாம். ஆனா உங்க வாழ்க்கைய வாழ போறது நீங்க தானே. உங்க முடிவுகளோட விளைவுகளை சந்திக்க போறதும் நீங்க தானே. அடுத்தவங்க போற பாதையை பார்த்து உங்க பாதையை தேர்ந்தெடுக்காதீங்க. உனக்கான பாதை எது என்று உணர்ந்து தைரியமாக அந்த பாதையில் நட. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால், நான் ஒரு நாள் எடுத்த அந்த முடிவு என் வாழ்க்கையை மாற்றியது என்று நீயே சொல்லலாம். Your path doesn't have to be crowded. It just has to be yours. வாழ்க்கையில் முக்கியம் எத்தனை பேர் உன்னுடன் நடந்தார்கள் என்பதல்ல, நீ தேர்ந்தெடுத்த பாதையில் எவ்வளவு தூரம் நீ நடந்தாய் என்பதுதான். ஒரு நிமிடம் என்னுடன், ஒரு புதிய நம்பிக்கை உங்களுடன். நான் உங்கள் அம்பாள் சுகன்யா. மீண்டும் சந்திப்போம்.